ஹைடா, நான் ஜாஸ்மின். இப்போ நம்ம OT7FF மாமா பையன் அத்தை பொண்ணு போயிடலாமா? வைஷு தான் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஜானு பார்க்கறா. ஏ வைஷு, ஆ, சொல்லு ஜானு. என்னாச்சு? ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க? ஆமா, நீயும் காஹிராவும் ஒன்னா தானே போனீங்க. நீ எவ்வளோ லேட்டா வர? காஹிரா முன்னாடியே வந்துட்டாளு. ஸ்பெஷல் கிளாஸ்னா 2 பேருக்கும் தானே இருக்கும். உன்கிட்ட தான் கேட்குறேன். ஏய் சொல்லு. அவ என் கூட வந்தா அப்படி சொல்லி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது. பார்த்தா ஜிமின். அவர் தான் பைக் சாவியோட உள்ள வராரு. ஜானு ஜிமினை பார்த்துட்டே இருக்கிறான். ஓ கூடயா? ஏய் வைஷு, என்னன்னு சொல்லு. நீ ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க ஃபர்ஸ்ட்? அப்படி சொல்லி அவ எந்திரிச்சு கிட்ட வரா. வைஷு, நீ ரூமுக்கு போ. ஆ, ரூமுக்கு போன அப்படி சொல்லி ஜிமின் வைஷு ரூம் காமிச்சு வச்சிடறாரு. ஜானு, ம், எங்க மற்றவங்களாம் ரித்துவை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. அது வீடு. வைஷு ஏன் அவ்வளோ டயர்டா இருக்கா? என்ன விஷயம்? அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தான். ஹாஸ்பிட்டல் வரைக்கும்னா என்ன விஷயம்? என்னாச்சு? இரு, நான் போய் கேட்குறேன். ஏய் அப்படி சொல்லி கையை பிடிச்சிடாரு. ஏய் கையை விடு. இது கை பிடிக்கிற? ஏண்டி அடங்கவே மாட்டியா? வயிற்றுல பேபி தானே இருக்கு. இப்போ எதுக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்க? நான் எங்க குடிச்சிட்டு இருக்கேன்? காஹிரா வந்தா அவனுடைய ஃபேஸும் சரியில்லை. அவன் நேரா எனக்கு கூட ரூமுக்கு போயிட்டா. வைஷு வைஷு ஆமா. டயாங் எங்க? டயாங் வீட்டுக்கு வரல. இல்லையே, எங்க போயிட்டான்? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் நேரம் ரூமுக்கு போயிடாரு. ஜானு நின்று யோசிச்சுட்டே இருக்கிறா. இல்லை, இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லி பின்னாடியே போறா. ரூம் டோர் திறந்துட்டு நேரம் அப்படி சொல்லி இடிச்சிடா. பார்த்தாங்க ஜிமின். ஏய் என்னடி, பார்த்து வர மாட்டியா? அப்படி சொல்லி ஜிமின் வந்து அப்படியே பிடிச்சிடாரு. இப்பதான் அப்படியே பாக்குறா. பார்த்தா அவன் சாட்லஷா இருக்கா. நீ என்ன இப்படி இருக்கிற? அப்படி சொல்லி அப்படியே கண்ணை முடிக்கிறா. ஆமா, என்ன இப்படி நீ பார்த்ததே இல்லைல்ல. பொறுக்கி. நான் எதுக்கு வந்தேன்? நான் வைஷு பத்தி கேட்க வந்தேன். ஏன்டி நீ அடங்கவே மாட்டியா? நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை. அவ டேப்லெட்லாம் போட்டிருக்கா, ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, டயாங்கன்னு எனக்கே தெரியல. உன் கூட பைக்ல வந்தாளா? நீ அவகிட்ட செருப்பு பிஞ்சுக்கும், புரியுதா? என் தம்பி ஒய்ஃபு. ரொம்ப ஓவரா பேசுற ஜானு. வாயை உடைச்சிடுவேன். ஓஹோ, உடைப்பியா? வாய் உடைப்பியா? எங்க உட அப்படின்னு சொல்லி அப்படியே முன்னாடி போய் ஈன்னு காமிச்சிட்டு இருக்கா. ஐயோ, இவ வேற இருக்கிற பிரச்சனை பார்த்தாது. அப்போ உனக்கு நான் பிரச்சனையா தெரியறேன். நேத்து மட்டும் நீ அப்படி பேசுன. ஹாஸ்பிட்டல்ல மட்டும் எனக்கு பேபி பெத்து கொடு, நீ சாரி கேட்ட, அப்படி பண்ண, இப்படி பேசுன. இப்ப என்னமோ இப்படி பேசிட்டு இருக்க. என்ன தாண்டி பிரச்சனை? கூட எதுக்கு வைஷு பைக்ல வந்தா? என்ன விஷயம்? அவன் ஏன் அவ்வளோ டயர்டா இருக்கா? அப்படியே உன்னைய அப்படி சொல்லி அப்படியே இழுத்து வச்சு கிஸ் பண்றாரு. வீட்டு அப்படி சொல்லி அங்க டேப் பண்ணிட்டே இருக்கா. ரொம்ப நேரம் அந்த கிஸ் போகுது. அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்றாரு. உன்னையும் அப்படி சொல்லி அப்படியே கையை ஓங்கிட்டு போறா. கையை பிடிச்சிடாரு. விட்டுடா, பொறுக்கி. கையை விட்டுடா. ஏய் பொறுக்கி சொன்னா உன்னைய அப்படி சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு வர்றாரு. பேச திருப்பிக்கிறா. இப்போ அவருடைய லிப்ஸ் இப்போ ஜானோட இதுல சீக்ஸ்ல இருக்கு. அங்கேயும் விடல, அங்கேயும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கண்டத்தை போட்டு அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணிட்டு இருக்காரு. ஷூ, விட்டுட்டா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். பொறுக்கி நாயே போடா அப்படி சொல்லி அப்படியே தள்ளி விட்டு ரூம் விட்டு வெளியே போயிடா. இவ்வளவு சைலண்ட் படுத்துறது என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு. நான் இருக்க டென்ஷன் இவ ஒருத்தி. டயம் எங்க போயிட்டான்? இந்த விஷயம்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. விஷயம் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா மறுபடியும் டயாங்க தான் அப்பா என்னதான் இதெல்லாம் செய்வாரு. இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணா? என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஜானு தான் இருந்தான். அப்பாக்காக பேபி பெத்துக்கிறேன்னு சொன்னான். நம்ம அப்பாவை பத்தி கூட இந்த விஷயம் யோசிக்கவே இல்லையே. இப்போ நம்ம டயாங் எங்க இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஜங்கு கால் பண்ணலாம் அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்கிறாரு. அங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சு? மேலே தானே இருக்கான் அப்படி சொல்லிட்டு இப்போ ரூம் டோர் திறந்துட்டு வெளியே வர்றாரு. ஜானு குறுகுறுன்னே பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு சொன்னா அவர் மேலே ஷர்ட் இல்லாம வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஜங்குக்கு ரூமே பார்க்குறாரு. பக்கத்துல டயாங்கோட ரூமையும் பார்க்குறாரு. ரூம் டோர் சாத்திருக்கு. உள்ளதானே இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு நேரா போய் கவுச்சில் போய் அப்படியே உட்காந்துட்டு மேலேயே தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ யதார்த்தமா கீழே பார்க்குறாரு. பார்த்தா ஜானு குறுக்குறோன்னு ஜிம்முனே பார்த்துட்டு இருக்கா. இவன் ஏன் நம்மள எப்படி பார்க்குறா? சி பொறுக்கி. என்னடி மறுபடியும் உனக்கு கிஸ்? சி, ஷர்ட் போட்டு வாடா.
வீட்டில் மற்ற கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அறிவில்லை உனக்கு? ஐயோ அப்படி சொல்லிட்டு குஞ்சு பார்த்தா ஒரு ஷர்ட் இல்லாமல் இருக்கிறாரு. ரொம்ப தான் இவர் கிசுக்கு எல்லாம் அலையிற மாதிரி. ஓ அப்போ நீ அலையலையாடி? வேணா ஜிமீன், கடுப்பேத்தாத, மரியாதை ஓடிடு. இல்லை இல்லைன்னா கையில் சூடாக காஃபி வச்சுருப்பேன், மூஞ்சியில் ஊற்றிடுவேன் பார்த்துக்க அப்படி சொல்லி ஜானு கத்துறா. ஊற்றலாம் ஊற்றுருவா பிசாசு அப்படி சொல்லிட்டு அவர் நேராக ரூமுக்கு போய் அப்படியே டிஷர்ட் வேர் பண்ணிட்டு வராரு. பார்த்தா வெளியே அவருடைய ஃபோன் வந்து எங்கே ஆகிட்டே இருக்கு. ஜானு போய் எட்டி பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்குன்னு இருக்கு. எடுக்கலாமா வேணாமா அப்படி சொல்லி மொபைல் நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே இருக்கு. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமின் எது கால் பண்ண, என்ன விஷயம்? டயாங் டயாங் எது கால் பண்ணானா? டயாங் வந்து கால் பண்ண, ஏய் ஃபோன் கொடுறி அப்படி சொல்லி ஜிமின் வந்து ஃபோன் வாங்கிடுறாரு. ஃபோன் வாங்கிட்டு பார்த்தா ஜங்குக்கு, டேய் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜான் நின்று ஜிமினே தான் பார்த்துட்டு இருக்கா. இவ்வளோ ஒருத்தி அப்படி சொல்லிட்டு அந்த மொபைல் எடுத்து வெளியே போயிடுறாரு. இவனுங்க பேசுறத பார்த்தா அதுவும் இந்த குள்ள பையன் திரு திருன்னு முழிக்கிறானே, என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. பின்னாடி போய் பார்க்கலாமா? ஏய் பின்னாடி வந்த காலை உடைச்சிடுவேன், ஒரே இது போய் சோஃபால உட்காரு அப்படி சொல்லிட்டே தான் ஜிமின் வந்து வெளியே போறது. குள்ள பையன் சரியான ஆளா இருக்கிறான். ஜிமின் ரொம்ப தூரம் போயிட்டு, ஏய் என்னடா பண்ற ரூம்ல? காயிரம் ரொம்ப அழுதுட்டே இருக்கிறாரா? ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாளா? ஏன்? அவளால அதை ஏத்துக்கவே முடியலடா. வைஷு இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு. இப்ப என்ன? அவ தூங்கிட்டா. அது ரூம்ல உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். எந்திரிச்சு வாடா. ஏன்டா அவ்வளோ கடுப்பா பேசுற? டே டயம் எங்க போனே தெரியல. ஆமாடா நான் கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே இல்லை. இப்போ பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருது. ஆமா நானும் பண்ணி சுவிச் ஆஃப்னு இருக்கு. எங்க போனானே தெரியலையே. அவங்க எப்போ உன் கூட இல்லைன்னா என் கூட தான் வருவான். இப்போ எங்க போயிருப்பான்? அதுதான் எனக்கும் தெரியல. சரி ஜிம்மி நானும் வரேன், 2 பேரும் போய் பார்க்கலாமா? வேணாம். இந்த ஜானு வேற துருவி துருவி கேட்டுட்டே இருக்கிறான். இப்போதைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிய வேணாம். நம்மளுக்கு தெரிஞ்சதாக மட்டுமே இருக்கட்டும். அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால வீட்டுல இருந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணி நீ பார்த்துக்க. நான் போய் தேடி பார்க்குறேன் எங்கன்னு. கண்டுபிடிச்சிருவேடா. நம்ம போவோம்ல எல்லாத்தையும் போய் தேடி பார்க்குறேன்டா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பேசிக்கிட்டே உள்ள வந்து மறுபடியும் பைக் எடுத்துட்டு வெளியே போறாரு. ஜிமின், நானா? ஆமா உன் பேர் தானே ஜிமின், நீ என் பேரா? இல்லம்மா உன் பேர் ஜானு. இதை பாரு, நான் நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. எங்க போறா? நான் எங்கேயோ போறான். ஏய் எங்க போறேன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டு போ. நீ மூழ்கிற மொழியே சரியில்லை. என்ன விஷயம்? ஏதோ விஷயம் நடந்திருக்கா? இப்போ உனக்கு கிஸ் வேணுமா? உடா பொறுக்கி கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போ. இல்ல உனக்கு இப்போ கிஸ் தான் வேணும், அதுக்கு தான் உங்களை பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லி கிட்ட வர்றாரு. அவர் நேரா ரூம்குள்ள போய் டோர் வந்து பார்த்துக்கிறா. அத்தாடி இது ஒன்றை வச்சாது உங்களை ஆஃப் பண்ணாங்க, சரியான வாயாடியா இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் பார்க்குறோம். ரித்து உட்காந்துட்டு இருக்கா. ரித்து சுற்றி அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறா. ஆரம்பம் அங்கே தான் உட்காந்துருக்காரு. எப்படி எல்லாரையும் பார்க்குறாளோ அதே மாதிரி ஆரம்பி தான் பார்க்குறா. ஆரம்புக்கு கஷ்டமாக இருக்கு. ஏண்டா ஒன்றும் இல்லை, அவளுக்கு எல்லாரையும் எப்படி பார்க்குறா பாரு. யாருமே அவளுக்கு ஞாபகமே இல்லை. விட ஆரம் கொஞ்சம் கொஞ்சமாக ரித்து சரியாயிடுவான். அவள் உயிரோட வந்ததே நமக்கு பெரிய விஷயம் இல்லை. அப்படி சொல்லி அப்படி தலையை ஆட்டுறாரு. ஆரம் அழுகுறதே தான் ரித்து பார்த்துட்டே இருக்கா. இவர் ஏன் இப்படி அழுகுறாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ரித்து பக்கத்துல அவங்க அம்மா அப்படி ரித்துவோட ஃபேஸ் அப்படியே திருப்புறாங்க. ரித்து என்னங்கிற மாதிரி பார்க்குறா. ரித்து ஏன் அப்படி எல்லாருமே பார்த்துட்டு இருக்க இப்படி சொல்லும் போது அவங்க அம்மாவே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு டாக்டர் வராங்க. என்ன பேஷண்ட்டை சுற்றி இவ்வளோ கூட்டம்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல டாக்டர் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு பெனிஃபிட் இல்லை. எல்லாம் உள்ள வந்து என்னால் எதுவும் சொல்லவும் முடியல. அங்கிள் சரி சுகா அப்படி சொல்லிட்டு இப்போ டாக்டர் வந்து உள்ளே போகிறாரு. போய் ரித்து எப்படி இருக்க, பரவாயில்லையா? இப்போ வேற எங்கன்னா பெயின் இருக்கா, ஹெட்டில் எப்படி இருக்கு அப்படி சொல்லி அப்படியே ஹெட்லாம் வந்து அப்படியே செக் பண்ணுறாங்க. டாக்டரே தான் பார்த்துட்ருக்கா. ரித்து அப்படி சொல்லும் போது ரித்து டாக்டரை பார்க்குறா. உன் பேர் ரித்துன்னு உனக்கு தெரியுமா? ஞாபகம் இல்லை, தெரியாது அப்படிங்கிறா. இப்போதான் வாயை திறந்து 2 வார்த்தை பேசியிருக்கா. ஆனால் ஞாபகம் இல்லை, தெரியாது அப்படி சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அம்மாவுக்கு. சரி ஓகே, ஞாபகம் இல்லைன்னா என்ன, நாங்கள் ஞாபகப்படுத்தோம் சரியா அப்படி சொல்லி டாக்டர் அப்படி செக் பண்ணிவிட்டு உன் பேர் ரித்து அப்படி சொல்லி தலையாற்றா. நீ வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் பண்ணுற, இந்த குரூப் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன்.
உனக்கு வயசு 18. ஆனா டாக்டர் எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே. ஆமாம்மா, உனக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் ஹெட்டில் அவனுக்கு அடிபட்டுச்சு. 2 சர்ஜரி பண்ணியிருக்கோம் டாக்டர். 2 சர்ஜரி பண்ணியிருக்கோம். நீ ஃபுல்லாக எல்லாத்தையுமே மறந்துட்ட. இன்னொரு விஷயம், எதையுமே நீ ஃபோர்ஸ் பண்ணி இவங்க யாரு, நமக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீ உன் மைண்டை போட்டு நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. நீ மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீ மறுபடியும் கோமாக்கு போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. புரியுதா? இது உன்கிட்ட சொல்லாமா என்னன்னு எனக்கு தெரியல. இது சொன்னாதான் நீ அதை யோசிக்க மாட்டே. இல்லைன்னா இவங்க யாரு, இவ்வளோ பேர் நம்ம சுற்றி இருக்காங்களே, இவங்கெல்லாம் யாருன்னு இப்போ வரைக்கும் நீ யோசிச்சுட்டு இருந்துப்ப. கரெக்டா? அப்படி சொல்லும் போது அவள் தலையை ஆட்டுறா. ஆமாங்கிற மாதிரி. அந்த மாதிரி யோசிக்காத. நானே உனக்கு சொல்கிறேன். நீ நியூவாகவே உன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. நீ பழசெல்லாம் யோசிக்க வேண்டாம். அதனால உனக்கு ஞாபகம் வர்றப்போ உனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். நீ உன்னுடைய அந்த லைஃப்பில் இந்த 18 வருஷம் நீ கஷ்டப்படல. உன் ஃபேமிலி மெம்பர்ஸோட நீ ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்த. தெரியாமல் உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதனால தான் உனக்கு இந்த நிலைமை. சரி, ஓகே. ஒவ்வொருத்தங்களா இவங்களாம் உனக்கு என்ன ரிலேஷன் சொல்லுவாங்க. சரி டாக்டர், எப்போ என் மருமகளை விட்டு கூட்டு போகலாம்? மருமகன்னு சொல்லும் போது ரித்து உன் மாமாவை தான் பார்த்துட்ருக்கா. மருமகளா? மருமகள்னா எப்படி அப்படி சொல்லி யோசிக்கிறா. ரித்து, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. அவங்க சொல்லுவாங்க ஒரு விஷயமா. நீயா எதுவுமே யோசிக்காத. புரியுதா? ஓகே டாக்டர் அப்படி சொல்லி தலையாடுறா. நீ இன்னைக்கே கூட்டு போனாலும் கூட்டு போகலாம். அப்புறம் 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி செக்கப் கூட்டுவாங்க, பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல லண்டனில் அந்த டாக்டர், அவர் அடுத்த மாதம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் லண்டனில் கூப்பிட்டு போய் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணலாம். அவங்க என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது நீ அப்புறமா உனக்கு அந்த டீட்டெயிலாம் நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி டாக்டர் நெக்ஸ்ட் பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு அவங்க போயிடறாங்க. ரித்து, அப்படி சொல்லி இப்போ அவங்க அம்மா பார்க்குறா. நான் ஒருத்தவங்களா சொல்லவா? அப்படிங்கிறா. இப்போ நான் தான் அவன் அம்மா அப்படி சொல்லும் போதே அவங்க அம்மா கலந்து கண்ணீர் வருது. ரித்து கண்ணுலேருந்து கண்ணீர் வருது. அப்படியே அவங்க அம்மா துடைச்சிட்டாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதுவே போதும். அக்கா, எதுக்கு அழுதுட்டுருக்கா? அவ்வளோ உடம்பு சரியில்லாதவங்க. இவன் உன்னுடைய சித்தி, என்னுடைய தங்கச்சி அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவர் அப்பாடா அப்படின்னு ரித்துவோட அப்பா முன்னாடி நிற்கிறாரு. அவங்க அப்பாவையும் பார்த்துட்ருக்கா. இவர் உன்னுடைய சித்தப்பா அப்படி சொல்லும் போது அவங்க மாமா தான் சொல்லியிருப்பாரு அவங்க சித்தப்பாவை பார்த்து. இப்போ அவங்க மாமாவை பார்க்குறா. நான் அவனுடைய தாய் மாமா அப்படிங்கிறாரு. பார்த்து இப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. உன் அம்மா 2 பேர் கூட பிறந்த தாய் மாமா. அப்புறம் இவங்க 2 பேரும் என் ஒய்ஃபு. உண்மையா தெரியுமா? உன் அப்பாவோட தங்கச்சிங்க அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைங்க மாமா, இப்படி போட்டு குழப்பாதீங்க அப்படி சொல்லி சகுன் நிற்கிறான். இந்த வாயாடியார் தெரியுமா? உன்னுடைய தங்கச்சி. அப்போ இவங்க 2 பேரும் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க 2 பேரும் ஒரு சிஸ்டர் தான். இவ ஷா, இவ ஆருஷி, இவ பேர் சகுன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஜின் அப்படிங்கிறாங்க. ஜின், ஜேஹோப், சுகா 3 பேர் வராங்க. ஜின் ஷாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஷாக்கு பக்கத்தில் நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஜேஹோப் ஆருஷியோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி ஆருஷி பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க. சுகா ஷகுனோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி ஷகுன் பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க. இவங்க 3 பேரும் என்னோட பசங்க. இவங்க 3 பேர் மட்டும் கிடையாது, இன்னும் 4 பேர் இருக்காங்க. மொத்தம் உனக்கு 7 மாமா பசங்க. என்னது அப்படிங்கிறா. ஏய் ரித்து, ரொம்ப ஷாக் ஆயிடாத. ஓகேவா? நாங்கள் மொத்தம் உனக்கு 7 மாமா பசங்க. நான் தான் பெரியவன் ஜின், இவன் 4வது ஜேஹோப், இவன் 3வது சுகா. அப்புறம் ஒரு விஷயம் அப்படி சொல்லி சகுன் சொல்கிறா. சகுனை திரும்பி பார்க்குறான். நம்மளும் மொத்தம் 7 பேர் அக்கா தங்கச்சிங்க தெரியுமா? இப்போ 4 பேர் மட்டும்தாங்கிற மாதிரி அப்படியே அவங்க 3 பேரையும் பார்க்குறா. அவங்க 3 பேரும் ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. அவங்க 2 பேர் வைஷு, அப்புறம் ஜானு, அவங்க 2 பேரும் ட்வின்ஸு. காஹிரா அவள் தான் கடைசி. அவங்க 3 பேருக்குமே ஒரே வயசு தான். 3 பேர் ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் அப்படி சொல்லி ஷா அப்படியே பக்கத்தில் உட்கார்றா. அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுவும் நம்ம மாமா பசங்களோட தான். அதை நான் வீட்டில் போய் உனக்கு நான் சொல்கிறேன்.
மாமா அப்படிங்கிறா. இப்போ அவங்க மாமா வந்து அப்படியே ரித்துவோட ஹேர்லாம் அப்படியே தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தடவி கொடுப்பாங்களா அந்த மாதிரி தடவி கொடுத்துட்டு ஆரம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆரம் வந்து நிற்கிறாரு. ஆரமே தான் ரித்து பார்த்துட்டே இருக்கா. ஆரம் கையை பிடிச்சி ரித்து பக்கத்தில் அப்படியே நிப்பாட்டுறாரு. ரித்து அப்படியே நிமிந்து ஆரம்ப பார்க்குறா. இவன் பேரு ஆரம். இவன் என்னுடைய 2வது பையன். ஜின்னு இருக்கான்ல, ஜின்னுக்கு அடுத்து இவன் தான். ரொம்ப ஷாக் ஆகாத. இப்போ உன் லைஃப்ல ஒரு முக்கியமான பர்சன் கூட சொல்லலாம். கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா ரித்து கையை பிடிச்சி அவளுக்கு அப்படியே கம்ஃபர்ட் பண்ற மாதிரி அவன் முதுகுலாம் அப்படியே தடையை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆரம் உன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி அப்படியே நின்று ஆரம்ப பார்க்குறா. ஆரம் கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. அப்படியே தொடச்சிட்டு ரித்துவே பார்த்துட்டு இருக்கிறாரு. மேரேஜ் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் ஒரே ஸ்டேஜில் ஒன்றா தான் மேரேஜ் ஆச்சு. உங்கள் 7 பேருக்கும் என் பசங்க 7 பேர்த்தோட மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் நான் காலேஜ் தானே. காலேஜ் தாம்மா படிச்சுட்ருக்கீங்க. நாங்கள் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் என் பசங்களுக்கு தான் அப்படின்னு. நீ நீ ரொம்ப ஹாப்பியாக தான் ஆரம்ப மேரேஜ் பண்ண நெக்ஸ்ட் டே தான் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. தெரியும்டா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ட்டு. நாங்கள் டாக்டரை கேட்டு தான் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறோம். நீங்கள் நேற்று சொல்லலை. நேற்று டாக்டர் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. இப்போ உங்கள் ஹெல்த் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எல்லாரையும் பற்றி நீங்கள் சொல்லிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பழகுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால தான் எல்லாத்தையுமே சொல்கிறோம். ரொம்ப அதிர்ச்சி ஆகாத. பாரு இப்போ நீயும் ஆரமும் லவ் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணிட்டீங்க. என்னது அப்படிங்கிறா. என்னதுங்கிற மாதிரி அப்படியே அவங்க மாமாவை தான் பார்க்குறா. இதை பாரு, என்னைய யாரோ மாதிரி பார்க்குற. ஆனால் இந்த மாமானா உனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமாக்காக தான் நீங்கள் மேரேஜே பண்ணிக்கிட்டீங்க. புரியுதா? மாமா ஆனால் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதடா. போனது போதும். இதுக்கு மேலே நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? எதையும் யோசிக்காத. மைண்டை போட்டு எதுவும் குழப்பிக்காத. எப்படி மேரேஜ் ஆச்சு, என்ன ஏது அப்படின்ட்டு. இப்போ பாரு உங்கள் சிஸ்டர்லாம் ஹாப்பியாக இல்லை? ஆமாம், நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேர் கூட 3 பேருமே அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, வீட்டில் 3 பேர் இருக்காங்க. அவங்களும் அப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த மாதிரி தானே நீயும் அவங்களோட தானே மேரேஜ் பண்ண. அப்போது நீயும் ஹாப்பியாக தானே இருப்ப. அப்படி சொல்லும்போது அப்படியே நின்று ஆரம்ப பார்க்குறா. ஆரம் லைட்டாக ரித்து பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. அவள் யாருன்னே தெரியல. அப்படி தானே அவளுக்கு ஃபீலாக இருக்கும். அவள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவள் ஹெட்டை விட்டு அப்படியே குனிஞ்சிக்கிறா. சரி, நம்ம எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம். டேய், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அவளை சுற்றி அப்படி சொல்லி ஒரு குரல். பாட்டி வந்து நிற்கிறாங்க. அப்போது நிமிந்து அங்கே எட்டி பாட்டியை தான் பார்க்குறா. ரித்து, முக்கியமான ஆளை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். எங்களுடைய அம்மா, உன்னுடைய பாட்டி. பாட்டி எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நேரம்? டேய், ரொம்ப நேரமாக நின்றுட்டு கிடக்குறமே, தலை வலிக்குது. அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கேண்டீன் வரைக்கும் போனேன்டா. அதுக்குள்ளாட்டி என்னடா? அதுக்குள்ளாட்டியும் நாங்களாம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம், நீ கடைசியாக வர அப்படின்னு சொல்லி ஜேஹப் சொல்கிறாரு. டேய், டாக்டர் என்னடா சொன்னாங்க? அம்மா, இன்னைக்கே ரித்துவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. எல்லார பற்றி சொல்லிட்டியா? டாக்டர் சொன்னாரு. எல்லார பற்றியும் சொல்லியாச்சு. ஆரம் பற்றி ஆரம் பற்றி சொல்லிட்டேம்மா. சரி, சரி, அவங்க 2 பேரும் பேசிட்டோம், நம்மளாம் வெளியே போகலாம். அப்படி சொல்லி அவங்க அம்மா கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறா. அவங்க அம்மா, என்னடா? அம்மா, அது அது ஏய், உன்னுடைய ஹஸ்பண்ட் தானே, நீ பேசு. அவன் எப்படி ஆளுதான் தெரியுமா? நீ இந்த மாதிரி 1 மந்த்தாக கோமால இருந்தப்போ ரொம்ப துடிச்சிட்டாமா. அவனுக்கும் உன்கிட்ட பேசணும், மனசு விட்டு பேசணும்னு ஆசை இருக்கும்ல, நீ பேசு. அவங்க அம்மாவே தான் பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மாவே அவளுக்கு புதுசாக தெரியுறாங்க. வேற யாருங்கிற மாதிரி. யாரு கூடயுமே அவ நெருக்கமாக இருந்தது எதுவுமே அவளுக்கு ஞாபகமே இல்லை இல்லையா? அதனால எல்லாருமே அவளுக்கு புதுசாக தான் தெரியுறாங்க. அவளால ஏற்று கூட எதுவுமே பேச முடியல. அதனால வந்து அப்படியே அந்த கையை வந்து அப்படியே விட்டுறா. பேசுடா, பயப்படாத. ஹரம் ஹரம் நல்ல பர்சன் தான், புரியுதா? அப்படி சொல்லி அவங்க சித்தியும் சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஆரம்ப ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஆரம்
அப்படியே சுத்தி இந்த பக்கமா வராரு. அந்த சைடு நின்றுப்பாரு இல்லையா? இப்போ இந்த உட்காருவாங்கல்ல, அந்த பக்கமா அப்படியே வராரு. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மாரி நர்வஸ் ஆகுற மாதிரி இருக்கா. ஆரம் வந்து அப்படியே பக்கத்துல உட்கார்றாரு. இந்த சேர் மாரி இருக்கும்ல, அதுல வந்து அப்படியே உட்காந்துக்கிறாரு. அப்படியே தலைய கீழ குனிஞ்சபடியே இருக்கிறா. இப்போ ஆரமுக்கும் ரித்துக்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. அவரும் அப்படியே சைலண்டாவே உட்கார்ந்துருக்காரு. ரித்து நிமிர்ந்து கூட ஆரம்ப பார்க்கல. அவளுக்கு ஒரு மாரி நர்வஸா இருக்கு. கைய இப்போ இந்த பெட் மேல தான் வச்சிருப்பா இல்லையா? அந்த கைய தான் பார்க்குறாரு. அவருக்கு கண்லேருந்து கண்ணீரா வருது. இன்னும் சொன்னா அந்த கையில ட்ரிப்ஸ் போட்டு, போட்டு அந்த கையே ஒரு மாரி அப்படியே வீங்குன மாதிரி இருக்கு. அத அப்படியே லைட்டா அப்படியே தொடலான்னு சொல்லிட்டு வராரு. டக்குனு அந்த கைய எடுத்துட்டு அவன் மேல வந்து வச்சுக்கிறா. "என்னாச்சு ரித்து? ரித்து பெயினா இருக்கா என்ன? ஏய் ரித்து" அப்படின்னு வந்து இப்போ ரித்துவோட ஃபேஸ் பார்க்குறாரு. ரித்து அப்படியே ஆரம்ப பார்க்குறா. "என்னாச்சு? பெயினா இருக்கா? காட்டு" அப்படி சொல்லி அந்த கைய புடிக்கலான்னு சொல்லிட்டு வராரு. அந்த அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ! ஹஸ்பண்ட் வேற சொல்றாங்க, நம்ம இந்த மாரி பண்ணலாமா? ஆனா நமக்கு அப்படி ஃபீலே ஆகலையே! அப்படிங்கிற மாரி அவளுக்கு 2 மைண்ட் ஓடிட்டே இருக்கு. அந்த கைய பிடிக்கிறாரு அப்படியே. அவளுக்கு அப்படியே ஒரு மாரி ஷிவர் ஆகுது. "என்னாச்சும்மா? டாக்டர் வேணா கூப்பிடவா? எதுவும் பெயினா இருக்கா?" "இல்ல" அப்படிங்கிற மாரி தலையாட்டுறா. "அப்புறம் என்ன? அப்புறம் என்னாச்சு?" "ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்." "என்ன? ஏன் உனக்கு வாய்ஸ்லாம் அப்படி ஷேக் ஆகுது? என்ன சொல்லு என்கிட்ட சொல்லு. நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் சொல்லு. ஏன் பயப்படுற?" "அது இல்ல. எனக்கு என் ஹஸ்பண்ட்ங்கிற மாரியே." "என்ன? நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல?" "இல்ல ரித்து சொல்லு." அப்படி சொல்லி இப்ப எந்திரிச்சு அப்படியே பெட்லயே அப்படியே உட்காந்துக்கிறாரு. கைய புடிச்சபடியே. அவ கையையும் பார்த்துட்டு ஆரம்ப பார்க்குறா. "எனக்கு எனக்கு நீங்க ஹஸ்பண்ட்ங்கிற மாரி ஃபீலே ஆகல. சாரி சாரி எதுவும் தப்பா சொல்லிட்டேனா?" அவர் அப்படியே கண்ண மூடுறாரு. லாங்கா பிரீத் பண்றாரு. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே ரித்து. நீ அத நினைச்சுலாம் சாரிலாம் கேட்காத. நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கலடி. நீ சாரி கேட்காத. புரியுதா? இல்ல எனக்கு எனக்கு அந்த மாரி தோணுது. எல்லாருமே அம்மா சொல்றாங்க. ஆனா அவங்க எனக்கு அம்மாங்கிற மாரியே ஞாபகம் இல்ல. ஆமாம்மா. உனக்கு உனக்கு தான் எல்லாமே மறந்துருச்சுல. உனக்கு எப்படி எல்லாம் ஞாபகம் இருக்கும் சொல்லு. நாங்க எல்லாம் உன்னுடைய ரிலேஷன் தான். புரியுது. என் மேல ரொம்ப கேரா இருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலையே. அதனால தான். நீ டென்ஷன் ஆகாத. புரியுதா? பாடிலாம் அப்படி ஷேக் ஆகுது பாரு. டாக்டர் வந்து என்னை தான் திட்டுவாங்க. என்னை திட்டினா பரவாயில்லையா? இல்ல அப்படி சொல்லி தலையாட்டுறா. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கைய விட்டுறீங்களா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓ! அப்படி சொல்லி அந்த கைய வந்து அப்படியே விட்டுறாரு. அந்த கைய எடுத்து அப்படியே ஒரு 2 கையுமே அப்படியே பெசஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. "இத பாரு ரித்து, இப்ப எதுக்கு நீ இவ்வளோ பயப்படுற? பயப்பட வேண்டிய விஷயமே இல்லல்ல. போக போக உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ம். நம்ம இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாம். ம். சரியா? ம்." அப்படி சொல்லி அப்படியே தலைய ஆட்டுறா. "சரி, நான் போய் வெளிய ஆன்டிய போய் அனுப்புறேன்." அப்படி சொல்லி அவரு எந்திரிச்சு போலான்னு சொல்லி போறாரு. அ "உங்கள எப்படி கூப்பிடுறது?" அப்படி சொல்லி அவ வந்து கேட்குறா. அவரு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "ஆரம் கூப்பிடு. என்னுடைய பேரு ஆரம் தான். ஆனா நீங்க என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்றாங்களே, நான் எப்படி உங்கள பேர் சொல்லி கூப்பிடுறது? நீ சின்ன வயசுலேருந்து அப்படிதாண்டி கூப்பிடுவ. நான் உன்னுடைய மாமா பையன் தான். புரியுதா? அ அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன?" "இல்ல, உண்மையிலே நம்ம 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோமா? நீங்க என்னைய லவ் பண்ணீங்களா? நான் உங்கள லவ் பண்ணேனா?" அப்படி சொல்லும்போது அவருக்கு அந்த யோசனைலாம் வருது. ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி அவகிட்ட சொல்ல முடியும்? இல்லையா? ஏன்னா ஒரு விருப்பமே இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ லாங்கா பிரீத் பண்ணிட்டு, "இத பாரு ரித்து, அத பத்திலாம் நீ யோசிக்காத. நான் உன்னைய லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணேன். நீயும் என்னைய லவ் பண்ண. அதனால தான் நமக்கு வீட்ல மேரேஜ் பண்ணி வச்சாங்க. வேற எதுவும் கிடையாது. ஆனா மேரேஜ் பண்ண நெக்ஸ்ட் டேவே உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி. நான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எங்க நீ என்னைய விட்டுட்டு போயிடுவியோன்னு ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் ரித்து." அப்படி சொல்லி இப்போ அப்படியே அவர் கண்லேருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. "எதுக்கு அழுவுறீங்க?" "ஆமாடி, நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு." "அழுவாதீங்க. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு." "சரி ஓகே. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம்.
சரியா? சரி ஓகேங்கிற மாரி அப்படியே தலைய ஆட்டுறான். இப்போ அப்படியே ரித்துவ வீட்டுக்கு தான் கூட்டு வராங்க. மெதுவா, மெதுவா அப்படி சொல்லிட்டு இப்ப அப்படியே மெதுவா அவள இறக்கி அப்படியே கூட்டு வந்துட்டே இருக்காங்க. "ஹே ரித்து" அப்படி சொல்லி ஜானு வேகமா ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. "ரித்து எப்படி இருக்க?" அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே இருக்கா. ரித்துவுக்கு தான் தெரியாது இல்லையா? ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கா. இவ தான் நான் சொன்னேன்ல ஜானு. "ஏய் வைஷு எங்கடி? வைஷு உள்ள இருக்காம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கா?" அ இவளும் அவளும் ட்வின்ஸு. "ஓ! அப்படியா? ரித்துவக்கா" அப்படி சொல்லி காஹிரா வேகமா வரா. வந்து "கா" அப்படி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா டைட்டா. இவ தான் கடைசி காஹிரா. "ஏய் வெளிய நின்னு இது பண்ணிட்டு இருக்கீங்களா? வழி விடுங்கடி" அப்படி சொல்லிட்டு இப்ப பாட்டி தான் அப்படியே ரித்துவ மெதுவா உள்ள கூட்டு வராங்க. எல்லாரும் இப்ப கவுச்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. "எங்கடி வைஷு?" "வைஷு ரூம்ல இருக்காம்மா." "என்ன பண்ணிட்டு இருக்கா?" "அது இல்ல ஸ்கூல்ல இருந்து வந்தா டயர்டா இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கா போல." வராரு. அம் "ரித்து எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது ரித்துவுக்கு தான் தெரியாது இல்லையா? அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அ ஜின்னு தான். இவன் தான் என் கடைசி தம்பி. ஜங்குக் உன் தங்கச்சி காஹிரா இருக்கால்ல, அவளுடைய ஹஸ்பண்ட். ம். அப்படி சொல்லி லைட்டா ஒரு ஸ்மைல் பண்றா. இப்போ மேல இருக்க ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஜானு, காஹிரா, ஜங்குக் எல்லாருமே டக்குன்னு திரும்பி அங்க தான் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்தோனே எல்லாருமே திரும்பி அங்க தான் பார்க்குறாங்க. வைஷு அப்படியே டோர ஓப்பன் பண்றா. அவளுக்கு தெரியுது கீழ ரித்து வந்திருக்கா அப்படின்ட்டு. மெதுவா அந்த படிக்கட்டுல மெதுவா இறங்கி நடந்து வரா. நடந்து வந்துட்டே இருக்கும்போது, "ஏய் வைஷு, மா என்னடி ஆச்சு? ஏன் இவ்ளோ டயர்டா இருக்க?" "ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு." "அதுக்கேன்டி இவ்ளோ ஸ்லோவா நடந்து வர?" "அதும்மா கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்கு, அதான்." "என்னாச்சு?" அப்படி சொல்லி இப்போ அவங்க அம்மா தான் எந்திச்சு போய் அப்படியே தொட்டுலாம் பார்க்குறாங்க. "ஆமா, உடம்பு லைட்டா சுடுது. ஹாஸ்பிட்டல் போலாமா?" "இல்லம்மா, அது நான் டேப்லெட் போட்டுருக்கேன். பரவால்ல." அப்படி சொல்லிட்டு இப்ப அவளுடைய பார்வை காஹிரா கிட்ட போகுது. காஹிரா, ஜங்குக் 2 பேரும் பக்கத்து பக்கத்துல தான் நின்னுட்டுருப்பாங்க. "ச்சீ" அப்படி சொல்லி அப்படியே திரும்பிக்கிறா. "ஏய் காஹிரா, இன்னுமாம்மா டென்ஷன் ஆகுது. அமைதியா இரு. வெளிய தெரிஞ்சுனா பிரச்சனையாகும். புரியுதா?" அப்படி சொல்லி அப்படியே தலைய ஆட்டுறா. ஜானு இது எல்லாமே அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்கிறா. ஏன்னா, காஹிராவும், வைஷு, ஜானு 3 பேருமே ரொம்ப க்ளோஸு. வைஷுவ பார்த்து காஹிரா இந்த மாரி ரியாக்ட் பண்றது ஜானுக்கு டிஃபரெண்ட்டா தெரியுது. இப்ப என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அவளுக்கு கன்ஃபார்மா புரிஞ்சிருச்சு. ரித்து, இவ தான் வைஷு. ஜானு அப்புறம் வைஷு 2 பேருமே ட்வின்ஸு. அது மட்டும் இல்ல 2 பேருமே ட்வின்ஸ் ஹஸ்பண்ட் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்னது? அப்படி சொல்லி அவளுக்கு லைட்டா ஸ்மைல் வருது. ஆமா. இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல 2 பேருமே ட்வின்ஸ் தான். எங்கடா அவங்க 2 பேரும்? அப்படி சொல்லி இப்போ பாய்ஸோட அம்மா கேட்குறாங்க. அது எங்கோ வெளிய போயிருக்காங்கம்மா. எங்க போயிருக்கானுங்க இந்நேரத்துல? காலேஜ் விட்டா நேரா வீட்டுக்கு வரணும் தெரியாதா? அது அது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ பார்க்கணும். என்ன புதுசு புதுசா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. ஜங்குக் அப்படி சொல்லி வாசல்ல இருந்து சத்தம் கேக்குது. வேக வேகமா உள்ள வராரு ஜிமின். எல்லாரையும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாரு. அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாரு. "ஏய் என்னடா? அது அது ஒண்ணும் இல்லப்பா. வெறுமனே ஜங்குக் ஜங்குன்னு கத்திட்டு வந்த." "அ அது ஒண்ணும் இல்லப்பா. அ வெளிய போலாம் வரியாடான்னு கேட்கலான்னு வந்தேன்." "ஏய் ரித்து வந்திருக்கா கண்ணு தெரியல." ஆமால்ல. ரித்து அண்ணி எப்படி இருக்கு?" "ம் பரவால்ல" அப்படின்னு சொல்லி சொல்றா. ஓரளவுக்கு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. இவன் தான் ஜிமின். அ ஜானோட ஹஸ்பண்ட். ஓ! அப்படி சொல்லி இப்ப அவ நெக்ஸ்ட்டு வைஷு கிட்ட தான் அவ பார்வ போகுது. "ஏய் டயாங் எங்கடா?" டயாங் தெரியலையே. ஏதோ வெளிய போயிருக்கான்னு சொன்னா. நீயும் டயாங்கும் தான் ஒண்ணா போயிருக்கீங்கன்னு அ ஜங்குக் சொன்னா. அதுவாம்மா? அவ வேற ஃப்ரெண்ட பார்க்க போனா. நான் வேற ஃப்ரெண்ட பார்க்க போனேன். ஃப்ரெண்டாலே அழிஞ்சு நாசமா போங்கடா. ஐயோ! இவரு வேற வாய தொறக்குறாரு. இவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு அடி வாங்காம தப்பிச்சுட்டேன். இன்னைக்கு அடி வாங்குறது எனக்கு கன்ஃபார்ம் தான் போல இருக்கு. அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சுட்டு போறாரு. அப்படியே அப்படியே பார்த்துட்டே போகும்போது, அவருடைய பார்வை இப்ப ஜானு மேல படுது. அவ வேற ஜிமின குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா ரூம்குள்ள போயிறாரு. "ரித்து, ம் டயர்டா இருக்கா?" அப்படி சொல்லி அப்படியே தலைய ஆட்டுறா. "சரி நீ போய் ரெஸ்ட் எடு. அதோ இருக்கு பாரு. அதான் உன் ரூம்." அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த ரூமுக்கு தான் அவ போறா. "ரித்து போயிர்றியா?" அப்படி சொல்லிறா. ஏன்னா ஷகுன் தான் வந்து கூட்டு வந்திருப்பா. ஷகுன், ம் கஷ்டமா இருக்கா? எதுக்கு கேட்குறீங்க? ஏய் கேட்குறீங்களா? எப்பவும் நீ வா போன்னு தான் பேசுவ. நான் உன்னோட சின்னவ. எங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க உனக்கு கஷ்டமா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரியா?
கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்கலாம். சரி உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ரூம் உள்ள தான் ரித்துவ கூட்டு போய் அப்படியே விட்டுறா. சரி ஓகே. நான் வரட்டா? ம். ஷகுன். ம். ஏய் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுட்டீங்க. அப்படி சொல்லும்போது ரித்து லைட்டா ஸ்மைல் பண்றா. என்னாச்சு? இது யாருடைய ரூம்? இதா? ஆம், இது உங்களுடைய ரூம். இதுக்கு மேலனா, இது இதுக்கு முன்னாடி யாரும் அங்க இருந்தாங்களா? ம். வேற யாரு? ஆரம்பமா தான் இருக்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய ரூம். ம். ஆ ஆரம் மாமாவா? ஆமா. அவங்க தானே உன்னுடைய ஹஸ்பண்ட். ஆனா, எனக்கு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ரித்து அக்கா ஞாபகம் இல்லைன்னா போயிட்டு போயிடும். இதுக்கப்புறம் நியூவா கிரியேட் பண்ணலாம். சரியா? எதையும் ஞாபகம் வரல, என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அது உங்க ஹெல்த்தை தான் பாதிக்கும். புரியுதா? ஞாபகம் வந்தா வந்துட்டு போகுது. வரலைனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இல்ல, எல்லாரும் சொன்னாங்க, நானும் ஆரம்ப மாமாவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டோன்னு. அது உண்மையா? அப்படி சொல்லும்போது ஒரு செகண்ட் அப்படியே ஷகுன் வந்து அப்படியே யோசிக்கிறா. ஷகுன், ம், ம், ஆமா. லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்க எல்லாரும் நாங்க நாங்க எல்லாரும் அப்படிதான். நாங்களும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். நமக்கு சின்ன வயசுலயே இவங்க தான் சொல்லி பேசி வச்சுட்டாங்க. அதனால தான். ஓ! அப்படியா? ம். ஒண்ணும் யோசிக்காதீங்க. சரியா? சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆம், ஷகுன். ம். என்ன ரித்துக்கா? ஆரம் மாமா. ஓ! அவரா? கீழ இருப்பாரு. வருவாரு. நான் வேணா கூப்பிட்டா? ஐயோ! இல்ல, இல்ல வேணாம். ரித்துக்கா, ஆரம் மாமா ரொம்ப கோவக்காரர்லாம் கிடையாது. ரொம்ப நல்லவரு. உங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. உங்கள ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு. அவர உன்னை எப்படி லவ் பண்ணாருன்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? நீ ரொம்ப யோசிக்காதீங்க. ம். ரெஸ்ட் எடுங்க. உங்களுடைய பக்கத்து ரூம் தான் என்னுடைய ரூம். எதா இருந்தாலும் என்னைய கூப்பிடுங்க. ம். ஓகே, ஓகே. ஆ என்னுடைய என்னுடைய திங்ஸ், ட்ரெஸ் இதோ கபோர்ட்ல இருக்கே. கபோர்ட்ல என்னுடைய ட்ரெஸ் ஆமா. இது நீங்களும் ஆரம்பமா இருக்கிற ரூம் தானே! அதனால ஆரம்பமா ட்ரெஸ்ஸும், உங்களோட ட்ரெஸ்ஸும் அங்க தான் இருக்கு. கபோர்ட்ல இருக்கு. எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஆக போறீங்களா? ம். சரி ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் வேணா இங்க வெயிட் பண்ணட்டா? இல்ல பரவால்ல ஷகுன். நீ போ. நான் பார்த்துக்கிறேன். ஓகேக்கா. எதா இருந்தாலும் கூப்பிடு. நான் பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன். வரேன். அப்படி சொல்லிட்டு ஷகுன் அங்க வந்து போயிறான். இப்போ அப்படியே ரித்து அந்த ரூம அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறா. அங்க அவங்க மேரேஜ் அந்த ஃபோட்டோ வந்து இருக்கு. மேரேஜ் அப்போ ஃபோட்டோ எடுத்தேன்னு பாருங்களேன், அந்த ஃபோட்டோ அங்க இருக்கு. அத பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவே தான் ரொம்ப ஒரு மாரி அட்மையர் பண்ணி பார்த்துட்டுருக்கா. ஆனா, அவ பார்க்குறது அவளுடைய ஃபேஸ் கிடையாது. ஆரமுடைய ஃபேஸ். ஏன்னா, ஆரம் அன்னைக்கு ரொம்ப கோவமா இருந்திருப்பாரு இல்லையா? அதுதான் பார்த்துட்டே இருக்கிறா. அவளுக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு மாரி வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா, ஆரமோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாரி கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ இப்போ அவளுடைய ஃபேஸ் பார்க்குறா. அது ஒரு மாரி டல்லா அழுது அழுது ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அதையும் பார்க்குறா. இப்போ அந்த சைடு டோர லைட்டா தான் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. ஒருவேள ரித்து என்ன பண்றாளோ தெரியலையே அப்டின்ட்டு. இப்போ ரித்து அங்க ஃபோட்டோவ பார்த்துட்டு லவ் மேரேஜ்ன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஃபோட்டோவ பார்த்தா அப்படி தெரியல. உண்மையிலே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணுமா? இல்ல வேற எதுனா பிரச்சனையா? இப்போ ஆரம் அச்சச்சோ! இந்த ஃபோட்டோ யோசிக்கவே இல்லையே! ரித்துவோட நெனப்பு வருதுன்னு இந்த ஃபோட்டோ இங்க வச்சிருந்தேன். ஆனா ரித்து இப்படி யோசிக்கிறா. இப்போ பின்னாடியே வந்து ரித்து, ம். ஆரம் மாமா என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே! இல்ல ஏதோ விஷயம் இருக்கா? என்கிட்ட எதுவும் கேட்கணுமா? அது அது ஒண்ணும் இல்ல மாமா. நான் நான் ஒரு விஷயம் கேட்குறேன். உண்மைய சொல்றீங்களா? வச்சுடா என்ன கேட்க போறா தெரியலையே! அ கேளு. அது இல்ல. நீங்களும் நானும் லவ் மேரேஜ்ன்னு எல்லாரும் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சிஸ்டர்ட்ட கேட்டேன். இது உண்மையிலே நாங்களும் ஆரம்பமும் லவ் மேரேஜா அப்படின்ட்டு. அவளும் ஆமான்னு தான் சொன்னா. ஆனா இந்த இந்த ஃபோட்டோ பாருங்களேன் அப்படி சொல்லி, இப்போ கைய காட்டி அந்த ஃபோட்டோவ காட்டுறா. அவரு அப்படியே ஒரு பின்னாடி ஹெட்டெல்லாம் அப்படியே ராக் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. இதோ பாருங்களேன். இதுல ஏன் உங்க ஃபேஸ் ரொம்ப கோவமா இருக்கு? அப்புறம் அப்புறம் என் ஃபேஸ் ஏன் இவ்ளோ டல்லா இருக்கு? என்னமோ அழுதுருக்க மாதிரி இருக்கு. இது உண்மைய சொல்லுங்க அருண் மாமா.
அப்படி சொல்லி இப்போ திரும்பி ஆரம்ப அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்த்து ரித்து கேட்டுட்டு இருக்கான். ப்ளீஸ் எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க. உண்மையிலே நீங்கள் நானும் லவ் மேரேஜ் பண்ணோமா? உண்மையை சொல்லுங்க. ஆமாடி. ஆமா. நீயும் நானும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணோம். நீ ஏன் அப்படி கேட்குற? இல்ல மாமா. ஆனா நமக்கு மேரேஜ் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருக்கோம்னு சொன்னா, மேரேஜுங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதில் ஏன் என் ஃபேஸ் இப்படி இருக்கு? உங்க ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு? ஒரு செகண்ட் அப்படியே கண்ண மூடி யோசிக்கிறாரு. மாமா, சொல்லு ரித்து. சொல்லுங்க மாமா. எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்களா? ஒருவேளை உங்கள ஃபோர்ஸ் பண்ணி ச்சீ அப்படிலாம் இல்லடி. ஃபோர்ஸ்லாம் கிடையாது. எனக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிக்கும்டி ரித்து. உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். அப்படியா மாமா? அது அது வந்து அது வந்து அன்னைக்கு நாள் உனக்கு எனக்கும் சின்னதா ஒரு சண்டை. ஆ சண்டையா? என்ன சண்டை? அது வந்து அப்படி சொல்லி அப்படியே அந்த ஃபோட்டோ வந்து அந்த வால்ல போட்டிருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலயே அப்படியே ரித்துவ சாய்ச்சுட்டு ரித்து முன்னாடி ஆரம் நிக்கிறாரு. அது என்னடா என் அழகு பொண்டாட்டி, உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டேனா? என்ன மாமா? ம் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டேன். நீ எனக்கு கிஸ் தரமாட்டேன்ன. கிஸ் தரமாட்டேன்னு சொன்னான். ஏன்? ஏன்னா இது வரைக்கும் நீயும் நானும் கிஸ் பண்ணதே இல்லை. என்ன மாமா இது வரைக்குமா? சின்ன வயசுலேருந்து. ஆமாடி. நீ நான் எத்தனையோ வாட்டி உன்கிட்ட கிஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் நீ ஒரு தடவை கூட எனக்கு கிஸ் பண்ணது கிடையாது. ஏதா இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் அப்புறம் சொல்லிகிட்டே இருந்தியா? சரி ஓகேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் மேரேஜ்க்கு நாள் நீ பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்த. உன்னுடைய அந்த லிப்ஸில் எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி சொல்லி அப்படியே லிப்ஸை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அவள் ஒரு மாதிரி அப்படியே படப்படன்னு இருக்கவளுக்கு அப்படியே கண்ணை சிமிட்டிட்டு ஆரம்பி தான் பார்த்துட்ருக்கான். அந்த லிப்ஸு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. என்னை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் அப்படியே உன்கிட்ட வந்து கிட்ட வந்தேனா நீ டக்குனு நீ தள்ளிட்ட அப்படின்னு சொல்லி இப்படி தள்ளி போய் நின்றுறாரு. மாமா, ஆமாம் எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. என்னடா இது நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு இன்னைக்கு ஒரு கிஸ் தானே கேட்குறான், ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உனக்கு எனக்கு சின்னதாக ஒரு ஃபைட்டு. அதனால தான் அந்த ஃபோட்டோவில் நீ அழுத மாதிரி இருக்க, நான் கோவமாக இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாதுடி அப்படி சொல்லி அவர் லைட்டாக அந்த நோஸை அப்படியே ஒரு மாதிரி ஃபிங்கரை வச்சு அப்படியே தட்டுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறாரு. மாமா, அப்போ இது வரைக்கும் நீங்களும் நானும் கிஸ் பண்ணது கிடையாது. நிஜமாவா? இந்த பார் ரித்து அப்படி சொல்லி ரித்துவோட கையை பிடிச்சி அப்படியே பெட்டில் வந்து உட்கார வச்சுட்டு, பார் எதையுமே யோசிக்கணும்னு ட்ரை பண்ணாத. நீ நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை. நீ நானும் ரொம்ப ஹாப்பியாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நடந்த அந்த சண்டையாக தான் அந்த ஃபோட்டோ அப்படி இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. யார்கிட்டையும் எதுவும் கேட்காத. நான் தான் சொல்கிறேன்ல உன்னுடைய ஹஸ்பண்ட். நீ ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. அது உனக்கு போக போக புரியும். சரியா? எதுவுமே யோசிக்காத. தூங்குறியா? டயர்டாக இருக்கா? அப்படிங்களா? இப்போது ரித்து அப்படியே படுக்க வச்சுட்டு பக்கத்தில் போய் ஆரமாக அப்படியே படுத்துக்கிறாரு. ரித்து, சொல்லுங்க மாமா. நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டா? மாமா, இல்லடி, இதுக்கு முன்னாடி ஹக் பண்ணியிருக்கேன். அது வேற. இப்போ நீ நான் யாரோங்கிற மாதிரி யோசிக்கிறேன்ல, அதனால உங்ககிட்ட கேட்குறேன். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ரித்துவே போய் அப்படியே ஹாரமை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆரமோட செஸ்டில் அவளுடைய ஹெட்டை வச்சுட்டு அப்படியே ஐஸ் அப்படியே மூடுறா. ஆனால் ஆரம்புக்கு தான் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. சாரிடி, உன்கிட்ட நிறைய பொய் சொல்கிறேன்ல, ஒருவேளை உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த ஆரம் மாமா மேலே கோவப்படுவேல, உன் நல்லதுக்காக தாண்டி பொய் சொல்கிறேன். நீ எதனால அப்படி சூசைட் பண்ணிக்கிட்ட, எதனால அந்த மாதிரி ஆச்சுன்னு உனக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவேடி. அதனால தான் எனக்கு நீ வேணும். அட்லீஸ்ட் நீ எனக்கு உயிரோட வாதி இருக்கணும். நீ மறுபடியும் கோமாக்கு போயிட்டேனா நிச்சயமா என்னால் தாங்க முடியாது அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இதுக்கும் ஃபீல் ஆகுது ஆரம் டைட்டாக ஹக் பண்ணுறாரு அப்படின்ட்டு. 2 பேருமே அப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே அப்படியே தூங்கிடுறாங்க. ஏன்னா ஆரம் தூங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால அப்படியே ரித்து அப்படியே ஹக் பண்ண மாதிரியே 2 பேருமே அப்படியே தூங்கிடுறாங்க. இதை அப்படியே கட் பண்ணிட்டு கீழே, அம்மா என்னடி எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குமா, நான் வேணா மேலே போய் ரெஸ்ட் எடுத்துட்டா? ஆமாம் அவளுக்கு டயர்டாக இருக்குமா? என்ன சொல்கிற காஹிரா? ஆமாம் வைஷுக்கு உடம்பு சரியில்லை, டயர்டாக இருக்குமா, அவள் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும்.
என்னடி ஆச்சு? 2 பேருக்கு என்ன சண்டையா? ஏன் அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. ஏய் காஹிரா, அமைதியா இருக்க மாட்டே? மாமா அப்படி அங்க ஜங்கு கத்துனால காஹிராக்கு அப்படியே அப்படி ஒரு மாதிரி ஆயிடும். சரி, சாரி, கத்த மாட்டேன். சும்மா இருக்க மாட்டியா? இல்ல மாமா, சும்மா இருடி, நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்கு. இது எல்லாத்தையுமே ஜானு பார்த்துட்டே இருக்கா. அங்க ரூமுக்குள்ள போன ஜிமின் வெளியே வரவே இல்லை. இங்கதான் போனா அந்த பாரதேசி நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க போல இருக்கே. அப்படி சொல்லி உள்ள அங்க ஜிமின் அப்படியே புலம்பிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்காரு. காஹிரா, சொல்லு ஜானுக்கா, அப்படி நம்ம வெளியே வாக் போலாமா? போலாமே அப்படி சொல்லி எந்திரிக்கிறா. ஆனா ஜங்கு கையை விட மாட்டாரு. ஏன்னா ஜிமின் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஜானுவை பத்தி. விடுமாமா, போகாதடி, அவங்ககிட்ட போட்டு வாங்குறது தான் கூப்பிடுறா. ஏன்னா ஆமா, அதுக்கு தான் கூப்பிடுறா. வா வா காஹிரா. இல்லக்கா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லி ஜங்குக்கு நல்லா உரசிட்டு உட்காந்துருக்கா. அதையும் ஜானு வந்து நோட் பண்றா. என்னடா இது, இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸா எப்ப ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கறது. ஜிமி போனா கிஸ் பண்ணிட்டு வரேன். பரவாயில்ல, கிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள தான் போறா. ரூம் டோரை போய் திறக்கிறா. அவரும் பாக்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா நடந்துட்டு இருக்கேன். ஏன் சும்மா இங்க நடந்துட்டு இருக்க? வெளியே வர வேண்டியதுல. ஏய் சும்மா போடி, உனக்கு என்னடி பிரச்சனை? ஒன்றும் இல்லை, என்னமோ விஷயம் இருக்கு தானே? என்ன விஷயம் இருக்கு? ஒரு விஷயமே இல்லையே. தெரியும் மாமா, என்னமோ ஒரு விஷயம் இருக்கு தானே. இவ எதுக்கு இப்படி குலையிறா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்மின் முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கா. ஜிம்மின் பின்னாடி போயிட்டு அந்த செவத்துல அப்படியே இடிச்சுட்டு நிக்கிறாரு. மாமா அப்படிங்கிறா. ஏம்மா, எதுக்கு இப்படி கூப்பிடுற? இல்ல மாமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஏய் வேணாண்டி, போயிரு, கிஸ் அடிச்சிடும். பரவாயில்ல மாமா, கிஸ் அடிக்கும் போது நல்லா தான் இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? வேணாண்டி, என்னை பத்தி தெரியாது, நான் ரொம்ப ஃபோர்ஸா கிஸ் பண்ணுவேன். பரவாயில்ல மாமா, அது உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. வேணாண்டி, ப்ளீஸ் மாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் மேல அவனோட பாடியை வச்சு அப்படியே டச் பண்ற மாதிரி பண்றா. இவ வேற கண்ட நேரத்துல நமக்கு மூடி ஏத்துறாள. இவ கண்டிப்பா வைஷு விஷயத்தை தெரிஞ்சுக்காதான் நம்மளை இப்படிலாம் பண்றா. ஜிம்மி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்டா. வேணாண்டா, இவ பொல்லாதவடா. நம்ம மூடி ஏத்திட்டு கண்டிப்பா நம்மளை விட்டு ஓடிடுவான். வேணாம் வேணாம் மாமா அப்படி சொல்லி ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படியே ஜிம்மினோட பாடிலாம் அப்படியே டச் பண்ணிட்டே இருக்கிறா. ஏய் தள்ளுறி மாமா, தள்ளுறி, நீ என்ன பண்ணாலும் சரி, என் வாயிலிருந்து ஒரு விஷயமும் வெளியே வருது. என்ன வைஷு விஷயத்தை கேட்க தானே வந்த? அப்போ என்னமோ ஒரு விஷயம் இருக்கு அப்படித்தானே? வாடி, வெளியே வாடி. இதுதானே உண்மையான ரூபம். வைஷு விஷயத்தையா உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்குது. மாமா, மரியாதையை சொல்லிடு. சொல்ல மாட்டேட்டு. மாமா, நீ சொல்லல, நான் கத்துவேன். கத்து, கூப்பிடு, எனக்கு என்ன வந்துச்சு? நான் மாமாட்ட போய் சொல்லிடுவேன் என்னமோ ஒன்று நடந்திருக்கு. வைஷுவை நீங்க சேர்ந்து. ஏய் வேணாண்டி. இல்ல, வைஷுவை என்னமோ பண்ணியிருக்கீங்க. அவளை எதுவும் புள்ளி பண்ணீங்களா? ஏண்டி, அவன் தம்பி ஒய்ஃப்டி. டயாங்க எங்க போனாரு? நிஜமா எனக்கு தெரியாது. பிரச்சனை தெரியாம சும்மா பேசிட்டு இருக்காத ஜானு. நான் டென்ஷன் அடிச்சிருச்சிட்டு போறேன். அடிப்பியா என்னைய? அடிக்க கூடாதுன்னு கண்ட்ரோலா இருக்கேன்டி. ஏன்டி அநியாயம் பண்ணிட்டு இருக்க? இதோ பாரு மாமா, எனக்கு புரியுது உனக்கு வைஷு மேல அக்கறை இருக்கு, எனக்கு புரியுது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டான்னு. உண்மையை சொல்லு, டயாங்கும் வைஷுக்கும் இது பிரச்சனையா? இல்லடி, தெரிஞ்சா நீ. மாமா ப்ளீஸ் உண்மையை சொல்லு. எனக்கும் தான் மாமா அக்கறை இருக்கு இந்த குடும்பத்து மேல. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? ஆமா, எனக்கு உன்னை பிடிக்காததான், பிடிக்காம தான் இந்த பேபி நான் பெத்துக்க போறேன். இருந்தாலும் எனக்கு என் மாமாவை பிடிக்கும். என் கூட பண்ண சிஸ்டர்களை பிடிக்கும். அவ ஏன் அப்படி இருக்கிறா? என்ன பிரச்சனை? ஏன் காஹிரா அவகிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறா? உண்மையை சொல்லு மாமா ப்ளீஸ். எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? வயிற்றுல பேபி வச்சுட்டு ப்ளீஸ் சொல்லு மாமா. நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? உன்கிட்ட தானே கேட்க முடியும். சரிடி, டென்ஷன் ஆகாது, சொல்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்படியே உட்காந்துரா, வாயில கை வச்சுட்டு. மாமா நிஜமாவா அப்படி சொல்லி அவ கண்ணுல இருந்து டீயர்ஸ் வருது. எதுக்குடி அழுற? மாமா மாமா உண்மையிலேவா? எப்படி மாமா, எப்படி மாமா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டொமக்ல கை வச்சுட்டே கேக்குறா. அந்த கை மேலேயே இப்போ ஜிமின் கை வச்சுட்டு, என்னடி நீ தானே அந்த மாதிரி சொன்ன? மாமா அன்னைக்கு நான் ஏதோ ஒரு கோவத்துல இருந்தேன் மாமா. அதுக்கப்புறம் எல்லாரும் அதை நினைச்சு சந்தோஷப்படும் போது நான் என் மனசை மாத்திட்டேன். இது என்னுடைய குழந்தை. நான் எப்படி மாமா? ஆனா அவ இப்படி அவ இப்படி இப்படி போய் தனியா ஹாஸ்பிட்டல்ல போய் அபார்ஷன் பண்ற அளவுக்கு எப்படி மாமா?
இனி விட அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஏய் ஜானுக்கு எங்கடி போற? இல்ல மாமா, அவளை போய் நான் என்னன்னு சொல்லி கேட்டு வரேன். அவ ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கா. என்ன மாமா டயர்டு? என்ன டயர்டு? மாமா தெரிஞ்ச எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்களா, அவ்வளவு பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு. அவ ஏன் அப்படி பண்ண மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஏய் ஜானு, நீ வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன அழுவுற? என்ன மாமா, ஹாப்பியா இருப்பேன்னு நினைச்சியா? அதுக்கு ஏதோ உன் மேல இருக்க கோபத்துல அன்னைக்கு நான் அப்படி பேசினேன். இருந்தாலும் இது இது நம்ம குழந்தை மாமா. நான் எப்படி மாமா? இது ஒரு உயிர் தானே. அவ வயித்துல வளர்றதும் இந்த இந்த வீட்டோட வாரிசு தானே. அவளோட உயிர் தானே. எப்படி மாமா அவளுக்கு மனசு வந்துச்சு? சரிடி அழுவாதடி மாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவகிட்ட காயிற அந்த மாதிரி நடந்துக்கிட்டது தப்பே இல்லை. ஏன்னா காயிற அவ்வளவு சீக்கிரம் யாரும் மேல கோவப்பட மாட்டா. வைஷு மேல கோவப்பட்டிருக்காங்க எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. அப்போ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்காளா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது வெளியே சத்தம் கேக்குது. பொறுக்கி நாயே, நீதான் திருந்தவே மாட்டேல. என்ன சத்தம்? ஏய் அப்பா அப்பா விடுப்பா, அப்பா விடுப்பா அப்படி சொல்லி அங்க டயாங்கா அப்படி சொல்லிட்டு வேகமா ஜிம்மி டோரை திறந்துட்டு வெளியே போய் போறாரு. பின்னாடி ஜானுவும் வரான். அப்பதான் காயிரா ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி மேல போயிருப்பா. பாதியோடய அப்படியே ஸ்டாப் ஆகி பார்த்துட்டே இருக்கா. பாப்பா விடுப்பா, எதுக்கு படிச்சுட்டு இருக்க? இல்லடா, என்னடா பண்ணி வச்சிருக்காங்க இப்ப? எதுக்குடா இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்? பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு இதுங்களுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து இதுங்க மூணு தருதலையாயி எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிச்சுங்க. அண்ணா அண்ணா சத்தமா பேசாதீங்க, மேல ரித்து இருக்கா, அவ வேற இருக்கிறா. பாரு டயம், நீ பார்க்கும்போதே எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஏன்டா இவ்வளவு மோசமானவன்டா நீ? ஏதோ ஏதோ அந்த மாதிரி பண்ண, ஆனா இவனுங்களாவது வேற மாதிரி. ஆனா நீ அந்த இதுல ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துருக்க. உனக்கு தெரியாதுப்பா, நீ சும்மா இரு சுகா, உனக்கு தான் தெரியாது. இப்போ இப்போ சுகாவை பார்த்து டயம் தலையாட்டுறாரு சொல்லாதீங்கன்ட்டு. இல்லை நான் தலையாட்டுறேன், தப்பு பண்றதையும் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லி தலையை வேற ஆட்டுவியா அப்படின்னு சொல்லி சப்பு சப்புன்னு கண்ணத்துலயே அடி விழுகுது. வைஷுக்கு ஒரு மாதிரி கண்ணுல இருந்து அப்படியே கேசே வருது. நீ இன்னைக்கு அப்படி சொல்லி அப்படியே பெல்ட் அவுக்குறாரு. வேகமா ஒடியாரா. ஒடியாந்து அப்படியே அவங்க மாமாக்கும் டயாவுக்கும் முன்னாடி நடுவில் வந்து நின்னுக்கிறா. வைஷு, மாமா மாமா என்ன பண்றீங்க? அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொன்னீங்க மாமா? என் ஹஸ்பண்ட் மேல கை வைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்னன்னு சொன்னா இத்தனை பேர் முன்னாடி என் புருஷன் மேல கை வைக்கிறீங்க, அடிக்கிறீங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஷகுனுக்கும் என்னடா இது, ஆருஷி என்ன எப்படி பேசிட்டு இருக்கா? மாமா வேணாம் மாமா, இதுக்கு மேல இல்ல இல்ல வைஷு, உங்களுக்காக தான் அன்னைக்கு மாமா, அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் இல்லடா, இன்னைக்கு பாரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அது நான் பாத்துக்கிறேன் மாமா. என் ஹஸ்பண்டை பாத்துக்க நான் இருக்கிறேன். வைஷு ரொம்ப பேசுறேன், உங்க மாமா கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? மா சும்மா இருமா, மேரேஜ் பண்ணி வச்சிட்டீங்களா, அவர் தானே என்னுடைய ஹஸ்பண்ட். அவர் நல்லது கெட்டது என்னவோ அது நான் பாத்துக்கிறேன். இனிமே அவர் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார். அதை சொல்றதுக்கு நீ யாரு அப்படி சொல்லி அப்படியே வயசு பிடிச்சி அப்படியே தள்ளிடுறாரு. அப்படியே கீழே விழுவலான்னு போறா. டக்குன்னு அங்க இருக்க அந்த டோர் இருக்கு, அந்த டோரை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டொமக்ல கை வச்சுட்டு டயாங்கே பாக்குறா. டீ டயாங் அப்படி சொல்லி இப்போ அவங்க அப்பா டயாங்கோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. வேகமா வந்து அந்த கை எடுக்கிறா. மாமா, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதுல நீங்க தலையிடாதீங்க. என் மேல ப்ராமிஸ், இதுக்கு மேல ஹஸ்பண்ட் மேல நீ கை வைக்க கூடாது. ஐஷோ ப்ளீஸ் எல்லாம் அமைதியாக தான் இருங்களா. எதுனா கிறித்துக்கு தெரிஞ்சு அவளுக்கு பிரச்சனை இருப்பது, அதுதான் எனக்கு கட்டுப்பா வருது. இவனை ஏய் ஜிமின் வா, இவனை கூட்டு போய் ரூம்ல போயிட்டு இவனை விடு ஜிமின், நான் போய் படம் அப்படி சொல்லி ஜிமினும் ஜாங்குக்கும் சேர்ந்து போட்டாயாங்க. நேரா ரூமுக்கு தான் கூட்டு போய் அப்படியே ரூம்ல விட்டுட்டு, என்னடா பண்ற, எங்கடா போயிருந்த? ஏய் போங்கடா, உங்க ரூமுக்கு போங்கடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? இத்தனை பேர் முன்னாடி அந்த வைஷுவை பிடிச்சி அப்படி தள்ளுற. அப்பா உன்னை அடிச்சானா என்னடா பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அவ பண்ணது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. அமைதியாயிரா, அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரா, வேணடா. டேடி கத்தாதடா. என்ன ஜாங்கு, எது கத்தக்கூடாது? நீ கத்தாதடா, அங்க தாண்டா அந்த ரூம்ல தாண்டா ரித்து அண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுடா ப்ளீஸ்டா. நம்ம எல்லாம் லவ் மேரேஜ்னு சொல்லி வச்சிருக்கடா. என்னது லவ் மேரேஜா? நம்பலாமா? அமைதியா இருறா, அவங்களுக்காக தான் அமைதியாரா. சரி, அவங்களுக்காக நான் அமைதியா இருக்கேன். இப்போ அந்த டோரை திறந்துட்டு வைஷு உள்ள வரா. வைஷு, இப்போ எதுக்கு நீங்க வர? நீ வேணா போய் ஜானு கூட இரு. இல்லை மாமா, நீங்க போங்க. என்ன சொல்ற வைஷு? மாமா நீங்க 2 பேரும் வெளியே போங்க, என் ஹஸ்பண்டை பார்த்துக்க எனக்கு தெரியும். இப்போதான் உனக்கு ஹஸ்பண்ட் தெரியுதா அப்படி சொல்லி ஜாங்கு பல்ல கடிச்சிட்டு போறாட்டி. ஜாங்கு என்னடா அப்படி உடம்பு சரியில்லாம இருக்காடா? என்னடா உடம்பு சரியில்லை? இதுக்கெல்லாம் காரணம் இவ தானடா. இன்னைக்கு நம்ம அப்பா இவனை இன்னமும் எப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. அது
காரணம் நீ தானே ஜங்குக். உன்னால தானே ஆமா, என்னால தான். உன்கிட்ட கையேந்தி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா? அன்னைக்கு டயாங்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் தான் அந்த ட்ரக்ஸை கலந்தேன். போதுமா? அதுக்காக உங்ககிட்ட 1000 வாட்டி கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயாவது டயாங்க இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்தாது. என் ஹஸ்பண்டை பார்த்துக்க எனக்கு தெரியும். அவங்ககிட்ட சொன்னதான் உனக்கும். ஓ, இப்பதான் உனக்கு ஹஸ்பண்ட் எனக்கு தெரியுதா? ஜிமின் மாமா, தயவு செய்து 2 பேரும் மட்டும் வெளியே போறீங்களா? ஏய், வாடா நம்ம போலாம் அப்படி சொல்லி ஜங்கு கையை பிடிச்சிட்டு ஜிமின் வெளியே கூட்டு போயிறாரு. இப்போ வைஷு அந்த டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே கையை கட்டிட்டு டயங்கே பாக்குறா. ஏய், என்னடி, என்ன திமுறா? அண்ணன் தம்பிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு ஒன்னா அவங்க கேட்கத்தான் செய்வானுங்க. உனக்கு ஒன்னா கேட்கத்தான் செய்வானுங்க. உனக்கு ஒன்னா அவங்க கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. ஆனா உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்க பிரச்சனைக்கு அவங்க வரக்கூடாது. ஏன்னா நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். என்னடி மயூர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படி சொல்லி பலாருன்னு ஒன்று விழுகுது. அப்படியே கீழே விழுந்துடுறா வைஷு. இதோட இந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னேன், எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு திருவிழா முடிகிறதுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக் கழிச்சு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? பாய், சராங்கி.